ஸோ இன்னையோட காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேமஸ் மோட்டிவேஷனல் கோட்ஸ், பட் வந்து அது எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்காது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெவர் எவர் கிவ் அப். இதை வந்து நம்ம தல அஜித்தும் சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் மேன் ஆல்ரெடி லாஸ்ல போயிட்டு இருக்கான், பிசினஸ் வந்துட்டு அப்படியே ஊத்தி மூடிட்டு இருக்கு, அந்த மாதிரி டைம்ல வந்து அவன் கிவ் அப் பண்ணாம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சோ வந்து அவனுக்கு எந்த கோட் சொல்லலாம் அப்படின்னா, யூ நீட் டு நோ வென் டு வாக் அவே. அந்த கோட் தான் அவன்கிட்ட சொல்லணும். இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. இது எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு சூட்டபிளா இருக்கும். பட் ஆனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான், கொஞ்சம் கட்டையா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அவனால ஆக முடியாது. அதுக்குன்னு சில ஹைட் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ அது வந்து அவனுக்கு சூட் ஆகாது. யாரையும் வந்துட்டு கட்டையா இருக்காங்கன்னு சொல்லி கலாய்க்கல, இது வந்து அப்படியே கமெண்ட்ஸ்ல திருப்பிடாதீங்க. தோஸ் ஹூ ஃபியர் மிஸ்டேக்ஸ் நெவர் அன்லாக் த டோர்ஸ் டு நியூ டிஸ்கவரிஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு டாக்டர் வந்து நினைச்சிட்டு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக் எல்லாம் பண்ணலாம், பிரச்சனை இல்ல, நிறைய நியூ டிஸ்கவரிஸ் வரும் அப்படின்னு. ஒரு சர்ஜரி பண்றப்போ என்ன ஆகுறதுக்கு? லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு லிவ் ஆன் சம்ஒன் எல்சஸ் ஸ்கிரிப்ட், ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் நினைச்சாங்க அப்படின்னா எல்லாரும் டைரக்டர் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் படம் நடிக்க ஆள் இருக்காது. பட் இப்ப ஆப்போசிட்டா தான் ஆயிட்டு இருக்கு, எல்லா டைரக்டர்ஸும் ஆக்டிங் குள்ள வராங்க, அதனால பிரச்சனை இல்ல. இது ஏன் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னா, நிறைய கோட் இருக்கும் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிப்பாங்க அப்படின்னு. நான் பேசிக்கா 5 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டேன். நான் ஒரு 6, 7 மணி, 8 மணி, 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இது வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பண்ற பீப்புள்லாம் அவங்களுக்கு இந்த கோட்ஸ் செட் ஆகுமா சொல்லுங்களேன். அண்ட் ரெண்டாவது விஷயம், எனக்கு காலையில 6 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு தேவையே இல்லைன்னா நான் எதுக்கு எந்திரிக்கணும்? ஏன்னா வேலை முடிச்சுட்டு வர 7, 8 மணி ஆயிடுது, சாப்பிட்டு அப்படி இப்படின்னு வீட்டுல எல்லாம் பேசிட்டு படுக்க 11 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால 5 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? அப்படி 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்கிட்டு நான் அடுத்த நாள் வேலைக்கு போனா எனக்கு தூக்கம் வராம இருக்குமா? டயர்டா தானே இருக்கும். எல்லா கோட்ஸும் நீங்க பார்த்தோன்னே வந்துட்டு ஸ்டோரி வச்சுட்டு இதுல நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. நீங்களே உங்க லைஃப்க்கு தேவைப்படுற கோட்ஸை நீங்களே வந்து உருவாக்கி அதுபடி வாழுங்க. மற்ற கோட்ஸ்ல நீங்க வாழாதீங்க. எவ்வளோ தொண்டை தண்ணி வத்த இவ்வளோ சொல்லியிருக்கனே, ஃபாலோ பண்ணுறீங்களா பாருங்களேன்.